சூப்பர் டேஸ்ட்டில் எறா தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எறால வந்து ஒரு இனிப்பு டேஸ்ட் வரும். செய்யும்போது அது இல்லாமல் நல்லா காரசாரமாக எப்படி இந்த தொக்கு செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நான் 1/2 கிலோ எறா எடுத்துருக்கனால 1/4 கிலோ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை. வெங்காயத்தை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கினாலும் வந்து அந்த ரொம்ப இனிப்பு டேஸ்ட் வந்துடும். பெரிய வெங்காயம் சேர்க்கவே சேர்க்காதீங்க, கண்டிப்பாக ரொம்ப இனிப்பாக தான் இருக்கும். தக்காளியை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 6 பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா பூண்டை சேர்க்கணும். அப்புறமா குழம்பு மிளகாப்பொடி 2 டேபிள் ஸ்பூன், நம்மளுக்கு கிரேவி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையே சேர்த்துக்கோங்க, அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இன்னும் உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும்னா இல்லை கொஞ்சமாக சிக்கன் மசாலாவோ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இல்லை மட்டன் மசாலாவோ சேர்த்துட்ட பிறகு எறா சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ எறா சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வச்சா போதும். அந்த எறா வந்து காயின் மாதிரி மாறும்ல, அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த நல்லா காயின் மாதிரி மாறினதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் வச்சோன்னா லப்பர் மாதிரி ஆயிரும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே அது வந்து கிரேவியில் கலந்து அது காயினாக மாறிடும். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி, கொஞ்சம் கடைசியாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டு குக்கரை அந்த பாத்திரத்தை மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டேன். செம்ம சூப்பரான வாசனையான இறால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இனிப்பு டேஸ்ட்டே இருக்காது. இறால் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.